கமாண்டோ லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் மறைந்த நடிகரான ரோபோ சங்கர் நடித்ததை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியுடைய ரியாக்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை போட்டு தள்ளிட்டு கணவர் எஸ்கேப் ஆகியிருக்காரு. அந்த நபர் யார், எதனால் இப்படி நடந்தது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்தாலும் அவர் எங்களை விட்டு போகலை, அவர் வெளியூரில் இருக்கார். அவர் விட்டு போன வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் அவருடைய சார்பில் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. அவரை நினச்சி நாங்கள் வருத்தப்படலை, அவரை நாங்கள் தேடலை. என்னைக்கா இருந்தாலும் அவர் வருவாருன்ற எண்ணத்தோடையே இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒரு பக்கம் மகள், இன்னொரு பக்கம் மனைவின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக டச்சிங்காக பேசியிருக்காங்க. ஆமாங்க, ரோபோ சங்கர் நடித்த கமாண்டோ லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் தான். இப்போது அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய லுக் டெஸ்ட்லேருந்து அவங்களுடைய மகள் இந்திரஜா சொல்கிற விஷயம் என்னென்னா, அப்பா லுக் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இது இப்படி இருக்கா, அது அப்படி இருக்கான்னு அப்போ கேட்டார். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அது எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்பா இல்லைன்ற வருத்தமே எங்களுக்கு கிடையாது. அவர் வெளியூரில் இருக்க மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு வேலையை பார்க்குறோம். ஒரு பக்கம் மகள் இப்படி சொன்னதை தொடர்ந்து மனைவி பிரியங்காவும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அவர் எங்கள் கூட தான் இருக்கார், அவர் இல்லைன்ற வருத்தமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் வருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய வீடியோ பார்க்கும்போதோ அவருடைய ஞாபகங்கள் வரும்போதோ கண்ணீர் மல்க அவங்க அழுதுருக்காங்க. உண்மையாலே அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கும் எமோஷ்னல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிளான கப்பலாக வளம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இருக்கும்போது ஒரு மனிதரை பாராட்டுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றியும் அவருடைய படங்களை பற்றியும் அவர் செஞ்ச செயல்களை பற்றியும் தான் இப்போது நிறைய பேர் பேச்சுக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ரோபோ சங்கர். ஸோ அவர் நடித்த படத்துக்கு இப்போது நிறைய பேர் ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த படத்துக்கும் இவங்க ப்ரொமோஷன்ஸ், ரிவ்யூ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நங்கநல்லூரை சேர்ந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரான நாகலக்ஷ்மி தான் இப்போ அவங்களுடைய கணவரே கொன்னிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்ப பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அந்த கணவர் தலைமறைவாயிட்டாராம். ஆமாங்க, ஸ்டாய் பொட்டிக் அப்படின்ற ஒரு பொட்டிக் மூலயமா அவங்க நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சாரீ இருக்குது அப்படின்னா அதை எப்படி இன்னும் ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்ட்டு ரெடிமேடாகவே நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸும் ஒரு பக்கம் நல்லா போச்சு, அவங்களும் நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. இந்த நிலையில தான் 57 வயசான இவங்களுடைய கணவரே 42 வயசான இவங்கள கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ அவரும் அவரை தாக்கியதாக கூட சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஒருவேளை இவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே எங்காக இருக்கிற மாதிரியும் இருக்குது, அண்டு ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்காங்க. அதனால் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலான்ட்டு சில பேரும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வராங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்றது எக்ஸாக்டாக கூடிய சீக்கிரம் போலீஸார் விசாரணை செஞ்சு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவரையும் கைது செய்யணும் அப்படின்லாம் பல பேரும் கமெண்ட்ஸில் போட்டுட்டு வராங்க. உண்மையிலே தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உயிர் பலின்றது தீர்வாகாது. அது தற்கொலையாக இருந்தாலும் மற்றவங்கள கொலை செஞ்சாலும் அது மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் தான். கண்டிப்பாக கணவரை கைது செஞ்சால் மட்டும்தான் இதுக்கான வழி என்ன, இந்த கேஸ் எப்படி போக போகுது, இது எல்லாமே தெரியும்.